ஜோதிட பரிகார நிகழ்ச்சியில் வந்து ஹேமலதா வண்டியூர்லேருந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் ஜாதகத்தில் எனக்கு சர்ப்பதோஷம் இருப்பதாக ஜோதிடர்கள் சொல்கிறார்கள். இதனால் எனக்கு திருமண தடை ஏற்படுவதாகவும் சொல்கிறார்கள். திருமண தடை நீங்கள் என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது சர்ப்பதோஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதை வந்து கிரக முடக்கம் என்று கூட சொல்லலாம். உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிரகங்கள் எல்லாம் வந்து ராகு கேதுக்குள் முடங்கியிருந்தால் வந்து அதை வந்து சர்ப்பதோஷம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரியான தோஷங்கள் இருந்துச்சுன்னா வந்து இதற்கு வந்து பரிகாரங்கள்ங்கிறது வந்து சில பேர் வந்து எளிய பரிகாரங்கள் வந்து சொல்லுவாங்க. அதாவது இந்த மாதிரி வந்து நாகர்கோயிலுக்கு போங்க, அங்கே போய் வந்து முட்டை வைங்க, இல்லை பால் வச்சு வழிபடுங்கள், அப்படிலாம் செஞ்சால் வந்து உங்களுக்கு வந்து அந்த நாகதோஷம் வந்து படிப்படியாக குறையும் அப்படின்னு எளிய பரிகாரங்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இந்த மாதிரி சர்ப்பதோஷம் உள்ளவர்களுக்கு வந்து உண்மையான ஒரு நல்ல பாம்பும் ஒரு சார பாம்பையும் கொண்டு வந்து யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க உடம்புல வந்து அதை சுத்த விடுவாங்க. அதாவது சர்ப்பதோஷம் அப்படிங்கிறது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம உடம்புல வந்து ஒரு நெகட்டிவ் வேவ்ஸ்னு சொல்லக்கூடியது, அதாவது ஒரு கெட்ட வகையான அலைகள் இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ நம்ம யார்கிட்ட அன்பாக பழகினாலும் கூட வந்து அவங்க நம்மளை வந்து எதிராளியாகவே பார்ப்பாங்க. அதே மாதிரி வந்து நம்மளுடைய உழைப்பு நம்ம திறமையெல்லாம் வந்து அடுத்தால் வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்ப்பதோஷம் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும் வந்து 32 வயதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து அவங்க நினைக்கக்கூடிய எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் வந்து 32 வயதுக்கு அப்புறம் தான் வந்து திருமணமே நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இடையில வந்து திருமணம் ஆனாலும் அவங்களுக்கு வந்து இரட்டைத்தாரம் அமையும் அப்படின்ற ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்படுகிறது. அப்படிலாம் இல்லாமல் வந்து இந்த ஜோதிட முறையில் வந்து நல்ல வகையில் வந்து பரிகாரங்கள் நம்ம செய்யும் பொழுது வந்து கண்டிப்பாக வந்து இந்த சர்ப்பதோஷத்தை வந்து நீக்கி வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நல்ல சம்பவங்களை வந்து, அதாவது திருமணம் தடைங்கிறீங்க இல்லையா, அந்த திருமண ஏற்பாடுகள் வந்து உங்களுக்கு அமைகிற மாதிரி வந்து செய்யலாமா. இதை பற்றி வந்து மேலும் உங்களுக்கு வந்து விவரங்கள் வேணும்னா எங்களை வந்து நேரடியாக வந்து சந்திங்க, அப்படி இல்லைன்னா தொலைபேசியில் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்தபடியாக வந்து சேஷாத்ரிங்கிறவர் வந்து மதுரையிலேருந்து ஒரு கடிதம் வந்து அனுப்பியிருக்காரு. வணக்கம் கண்ணாஜி அவர்களே, நான் பெருமாள் பக்தன். பெருமானின் பூர்ண அருளை பெற என்ன மந்திரம் சொல்லி என்ன பொருள் வைத்து எப்படி பூஜை செய்ய வேண்டும் அருள் கூர்ந்து சொல்லவும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அவர் வந்து பெருமாள் பக்தன் இருக்கார். பெருமாள் என்று சொல்லும் பொழுது வந்து கண்ணனையும் வந்து நம்ம பெருமாள்னு தான் சொல்கிறோம். அதாவது கண்ணன் வந்து பகவத்கீதையில் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா வந்து எனக்கு வந்து நீங்கள் வந்து பூ பழம் படையலெல்லாம் போட்டு வந்து பூஜை பண்ணணும், அப்போ தான் வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு வந்து அவர் எதுவும் சொல்லவில்லை. யார் ஒருவர் வந்து மன ரீதியாக சுத்தமாக யாருக்கும் எந்த தீமையும் செய்யாமல் தானும் சந்தோஷமாக இருந்து பிறரையும் சந்தோஷமாக வைக்கிறாரோ அவன் எனக்கு மிக பிரியமானவன் என்று சொல்லியிருக்காரு. அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பொருள், இந்த பொருள் வைக்கணும், இந்த மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. மன திருப்தியோடு நீங்கள் வணங்கும் பொழுது கண்டிப்பாக அந்த பெருமாளின் அருள் உங்களுக்கு பூரணமாக கிட்டும்.